டேய் பெரிய மட்டை வச்சுக்கிறோம், பேருக்கு அளவு ஸ்கூலுக்கு 4 பேர் வந்தால் ஜெயித்தான்னு வச்சுக்கேன், உள்ளே வச்சு சாப்பிட்டோம். ஆனால் 2 பேர் வெளியே இருப்போம், 2 பேர் ஜெயில. அந்த கொலையோட அவங்களுக்கு இருந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுன்னு அவங்க நம்பினாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையை நேரடியாகவும் மறைமுகமாகவும் மாற்ற போகிற ஒரு தொடக்கம் அதுன்னு அவங்களுக்கு அப்போ தெரியாது. நானும் பயணி வெளியேந்து முடிஞ்சு போச்சு, 1 மாசத்துல வேலை. அந்த சாவு அவங்கள விரட்டிக்கிட்டே இருக்குது. அடையாளண்ணா இடது கையில் மச்சம், வலது கையில் பச்சை குத்திருக்கீங்க. அப்பா பேரு காத்தவராய். அடையாளம் சொல்லு. செந்தில் 1 மாசத்துல பெயில் எடுக்கிறேன்னு சொன்னதை அன்னைக்கு ஜெயிலுக்கு போன குணாவும் வேலவும் 1 வருஷமா உள்ள இருந்தாங்க. அவங்களுக்குள்ள விரோதம் வந்துடக்கூடாதுன்னு தம்பி சமாதானம் பேச செந்தில கூப்பிட்டு வந்தான். உங்களை இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நான் பண்றது உங்க டைம் அப்படி வெளியே எடுக்க ஆள் இல்லாத நாங்க உள்ள இல்ல. பெயில் எடுக்கிறேன்னு சொன்ன அம்மால நீ தான் எடுக்கணும். நீ எடுக்காத நாங்களாம் வெளியே வந்தோம். 1 வருஷமா உள்ள இருக்கிறதால நம்ம எவ்வளவு வாழ்ந்துக்கிறோம் தெரியாத கோலை குத்துருக்கிறான் பாடுறான். வெளியே புள்ளிங்கிறானுங்க, இப்படி பேசுனது தெரிஞ்சது ஒருத்த துண்டு போடுவாங்க. இதுல நீ சொன்னதால கேச வாங்கிட்டு உள்ள வந்தானுங்க. பண்றதுலயே பெரிய பாவம் நண்பனுக்கு செய்யற நம்பிக்கை துறவம் தானே, மறந்துடாத. இப்போ கட்சி மாவட்டத்தால சப்போர்ட் இல்லை, எல்லா இடத்துலையும் மூஞ்சடிக்க வேண்டியதாகுது. வேற ஒன்றும் பண்ண முடியல. என்ன அவசரம்? அடுத்த எலெக்ஷன்லாம் எங்க கட்சி தான் ஆட்சி வரும். ஏற்கனவே 1 வருஷமா உள்ள உட்காந்துக்கிறோம். இன்னும் 6 மாசம் நாங்கள் உள்ள உட்காந்து நீங்க ஓட்டலாம் வெளியே சுற்றி இருப்பீங்களா? ஒருத்த வெளியே தொழில் செய்யறதுனா உள்ள உட்காந்து டம்ம வலிச்சுட்டு துண்டு தூங்குற மாதிரி ஈஸி நினைச்சியா? ஒருத்த கஷ்டம்டா. கேஸ் வாங்கிக்கிறது நாங்க உனக்கு கஷ்டம். மணியனா என்ன சும்மா கேஸ் வாங்கிட்டான். ஒருத்த கோட்டுக்கும் கோழி பிரியாணிக்கு ஊர்பட்ட புளிய காத்துருக்குது கேஸ் வாங்க. அது பெரிய கேஸ் வேற. இவ்வளவு பெரிய கேஸ் வேற யாருன்னா புதுதா போதா. 10 சாவரி நன்றி சோசமா. அவன்கிட்ட பேசல. பெரிய